கேள்வி யாருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா எப்படின்னு பார்த்தா ஆர்சி மக்களை பார்த்தா ஒரு வாரமாக இந்த வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரா போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அவனுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்காக அவள் அவ்வளோ பக்தி வைரத்தோட அவள் போகிறான். ஏன் போகிறாரா வேளாங்கண்ணிக்கு? மாலையோடு 40 நாள் சாப்பிடாம முடி கூட விட்டுறதில்ல, சாப்பிட்றா. ஆனால் என்னன்னா நான்வெஜ் சாப்பிட்றான், கறி அந்த மாதிரி எதுவுமே அவன் சாப்பிட்றதில்ல, பூ வைக்கிறதில்ல, புட்டு வைக்கிறதில்ல, இன்னும் நகம் கூட வெட்டுறதில்ல, அப்புறம் முடி கூட வெட்டுறதில்ல. அவன் அவ்வளோ பக்தி வைராக்கியமாக அவன் வந்து இது பண்ணுறான். அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, குருசுமலைன்னு ஒரு கேரளாவில் இருந்து அந்த மலைக்காக அவங்க போய் நேத்தே அவங்க போய் ஆயத்தமாகி மலையில் அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி ஜெபம் பண்ணி இன்னைக்கு காலையில் தான் அவங்க கிளம்பி வராங்க. இவ்வளோ பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சபைக்கு நம்மளால் ஆகக்கூடிய விசுவாசி வரதுக்கு. ஆகவே இந்த நிலைமை வந்து மாறணும். இந்த நாள் வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பர்த்டேயோ இல்லை எங்கள் தாத்தா பாட்டியும் கூட இறந்துருப்பாங்க, இல்லை அப்பா அம்மா இறந்துருப்பாங்க, அதுக்கு ஒரு நினைவு நாளாக வைப்பாங்க. யாராச்சும் வச்சுட்டு நம்ம ஊர் சுற்றுவோமா? சுத்த மாட்டோம். ஆகவே நமக்கு நல்ல ஒரு ஜீவனை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஜீவன் கொடுத்ததுனால நாங்கள் வந்து கேட்குறோம், நீங்கள் வந்து கேட்குறீங்க, நான் வந்து பேசுகிறேன். அதனால் வந்து ரெண்டவராச்சு இருக்க முடியாதா? யாருக்கும் அந்த மாதிரி யாருக்கும் கடவுள் அந்த மாதிரி இது நல்ல வாய்ப்பு நல்ல வசதியை கொடுத்துருக்காங்க. ஆனாலும் வந்திருக்க சிலராகி நாங்கள் வந்திருக்கவங்க நாங்கள் வாக்கியவான்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் முதலாவது வார்த்தை லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படி சொல்றாரு. ஏசப்பா யாரை பார்த்து பிதாவே மன்னியும் அப்படி சொல்றாங்க? எல்லாரையும் பார்த்துமா அப்படி சொல்றாரு? ஆமாம். யாருக்குன்னு பார்த்தா பிதாவே இவர்களே மன்னியும், பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதே இருக்கிறார்களே அப்படின்னு பார்த்தா பிதாவே இவர்களை மன்னியும்னு சொன்னார்கள். இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா லூக்கா 22:63. இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்தார்கள். அப்படின்னு பார்த்தா அவரை பரியாசம் பண்ணினார்கள். யாருன்னா பரியாசம் பண்ணினார்களை பார்த்துதா ஏசப்பா என்ன சொல்றாரு? ஏசப்பா அவர் சிலுவையில் ஜெபம் பண்றாரு. ஏசப்பா இவங்க செய்த ஒரு இந்த குற்றத்தை வந்து இவங்க ஒரு பொருட்படுத்தாதீங்க, என்னை பரியாசம் பண்றாங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல, அதனால நான் மன்னிக்கிறேன், இதை வந்து நீங்க வந்து பெருசா எடுத்துக்காதீங்க, ஆகவே இவர்களே மன்னியும் என்று ஜெபிக்கிறாங்க. ரெண்டாவது யாரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா லூக்கா 22:64. இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை நாண திருஷ்டினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்ற அநேக தூசண வார்த்தைகளை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது யார் அப்படின்னு பார்த்தா அவன் வந்து அறியறாங்க, கண்ணத்துல வந்து துப்புறாங்க. அப்படியே துப்பும்போது ஏசப்பா வந்து அவரை ஒண்ணுமே சொல்லல. பிதாவிடத்தில் பறந்து பேசுறாரு. ஏசப்பா இவங்க செய்யற இந்த குற்றத்தை நீங்க மன்னிங்க, இது ஒரு பெரிய ஒரு இதாக வந்து நீங்க பொருட்படுத்தாதீங்க, நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே, நீங்க மன்னிங்க அப்படின்னு ஏசப்பா வந்து அவங்களுக்காக அந்த மன்னிப்புன்றது ஒரு இது தராரு. மூன்றாவது யாரும் பார்ப்போம்னு பார்த்தா லூக்கா 22:65 மற்றும் அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். யாருன்னு பார்த்தா தூசண வார்த்தை, தேவையில்லாத வார்த்தையை பேசுறாங்க. அந்த வார்த்தையை பேசுறாங்க. ஏசப்பா வந்து வேற எதுவுமே சொல்ல, ஏசப்பா இதை தூசிக்கிறாங்க, இவர்களுக்காக மன்னியோ, குற்றத்தை நீங்க வந்து பெருசா எடுத்துக்காதீங்க,
இவர்களை வந்து நீங்கள் மன்னி ஏசப்பா அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்தா லூக்கா 23:10 இப்படியாக சொல்லுகிறது. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே நின்றார்கள். கடைசி வரைக்கும் எப்படியாச்சும் இந்த பிரதான ஆசாரியரும் இந்த வேதபாரகரும் என்ன சொல்றாங்க, கடைசி வரைக்கும் எப்படியாச்சும் இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியணும்னு கங்கணம் கட்டி நிற்கிறாங்க. அப்பா இவங்க சொல்ற அந்த வார்த்தை தான் அவங்க வந்து அந்த மக்கள் எல்லாம் இந்த ஏரோது ராஜா ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறான். ஆகவே இப்படிப்பட்ட அந்த பிரதான ஆசாரியும் வேத பாருங்க இவருடைய குற்றத்தை பிதாவே நீங்கள் இவருடைய குற்றத்தை நீங்கள் மன்னிங்க, தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே, உங்களுடைய குற்றத்தை நீங்கள் ஒரு பொருட்படுத்தாதீங்க அப்படின்று அந்த வேத விமத்திலும் ஜெபிக்கிறார். ஆகவே இவங்களுக்கு நீதிக்கு புறம்பான தீர்ப்பு வழங்கினாலே பிலாத்துக்காக ஜெபிக்கிறார். இது லூக்கா 23:25 பார்த்தா கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்த அவர்களை கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையும் அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். பிலாத்து வந்து கடலில் இருக்கிறார். ஆகவே பிலாத்துக்காக இயேசுப்பா வந்து பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். பிதாவே செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார், பாவத்தை நீங்கள் ஒரு குற்றத்தை பொருட்டாக எண்ணாதிரு என்று இயேசுப்பா மன்னிப்பு வழங்குகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இயேசுப்பா வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியாக ஒரு விபச்சாரிய ஸ்திரியை வந்து கண்படுறாங்க. அப்போ எல்லாரும் வந்து கை கழுவமாக அவளை இயேசப்பா இடத்துல கூப்பிட்டு வராங்க. இயேசப்பா என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல இந்த ஜனங்கள் சொல்லுகிறது அப்படியே கேட்குறாரு. கேட்டு தரையில் அப்படியே குஞ்சு அப்படியே இந்த விரலில் எழுதிட்டு இருக்கும்போது ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த பெண்ணை அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவளை அடிக்கணுன்றாங்க, இன்னொருத்த அவளை சுடணுன்றாங்க, இன்னொருத்த வந்து அணுவா சாக வைக்கணும் அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனாலும் ஏசப்பா நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜனங்கள் எல்லாரும் இவங்க கல்லெறிய வேணும் அப்படின்றாங்க. அப்புறம் ஏசப்பா என்ன, ஆளுக்கு எல்லாரும் கல்லெடுங்க, தங்களில் யார் இவரிடத்தில் குற்றம் உங்களில் யார் இவரிடத்தில் தான் ஒரு பாவமும் செய்யவில்லை அப்படின்றாங்க, முதல் கல்லை எறிட்டோம் அப்படின்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் கல்லை வந்து கீழே போடுறாங்க. அப்புறம் அந்த ஸ்திரியை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, மகளே உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ இனிமேல் இந்த பாவத்தை செய்யாதே அப்படின்னு அந்த மன்னிப்பு கொடுக்குறது பார்க்குறோம். அப்போ இந்த தண்டனை பொறுத்தவங்களுக்கு தண்டனையே இல்லையா? அங்க இந்த பிரயாசம் பண்றாங்க, நிந்திக்கிறாங்க, துப்புறாங்க, ஏளனமா பேசுறாங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு தண்டனை இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னா, ஆனா கண்டிப்பா தண்டனை இருக்கு. எப்படி தண்டனை? வேதத்தின்படி தண்டனை இருக்கு, உலகத்தின்படி தண்டனை இருக்கு அப்படின்னு பார்த்தா நீதிமொழிகள் 19:29 யார் சொல்லுகிறது, பத்தொன்பது 29 பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாய் வேதத்தின்படியும் உலகத்தின்படியும் கண்டிப்பா அந்த தண்டனை வந்து நம்ம கொடுக்கலனாலும் வேதத்தின்படியும் உலகத்தின்படி கண்டிப்பா பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமா. அது மட்டும் இல்லாம லேவியராகமம் 24:13-14 இப்படியாக சொல்லுகிறது. லேவியராகமம் 13 லேவியராகமம் 24 13
சபையார் எல்லாரும் கல்லெறிய யாருக்கு தூஷித்தவர்களுக்கு கண்டிப்பா தண்டனை அது மட்டும் இல்லாமல் தானியேல் 6:24 தானியேல் 6:24 தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுத்தரைவு என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளெல்லாம் நொறுக்கி போட்டது. யாரு இந்த தானியேலே உள்ளே போட்டு அவன் சாகடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் என்ன பண்ணாங்க, குற்றச்சாட்டி அவங்களையே அவங்களை நொறுக்கி போட சித்தமாக இருந்தது. ஆகவே ஆண்டவருடைய சிலுவையில் நமக்கு கற்பித்த பாடம் என்ன சொல்லுகிறது? மன்னிக்கு சுவாபம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேணும்ன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக லூக்கா 17:3 விதமாக சொல்லுகிறது. உங்களில் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் மன்னிப்பாக. நாமும் ஒவ்வொருத்தருக்கும் மன்னிப்போமாக. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக யோவான் 20:22-23 விதமாய் சொல்கிறது. யோவான் 20:23 அவர் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்கள் மன்னியாதிருக்கிறதோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். ஆகவே நாங்கள் யார் என்ன வேணாலும் சண்டையாகட்டும் சச்சரவாகட்டும் மன்னிப்பு அப்படின்னு போயிடுச்சுன்னா அதை விட வேறுபட்டது இதுவே இல்லை. அதை விட மிகப்பெரிய காரியம் இதுவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உண்மையான நடந்த நம்முடைய இந்தியா தேசத்திலே கடந்த காலகட்டத்திலே ஆஸ்திரேலியாவிலிருந்து அந்த ஒரு மிஷினரி அவருடைய அந்த மிஷினரி கிரகாம் ஸ்டெயின் என்ற ஒரு மிஷினரி தன்னுடைய 2 மகன்கள் ஒரு மகள் மனைவி ஊழியத்துக்காக இந்திய வந்திருக்கும்போது அவர் எந்த மதத்திலும் ஊழியம் செய்கிறார். தொழுநோயாளி அவங்க மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செய்து நல்ல அற்புதங்கள் செஞ்சு வராரு. உணவு இல்லாதவங்களுக்கு உணவு தராரு, உடை இல்லாதவங்களுக்கு உடை தராரு, கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கண் பார்வை எல்லாம் அநேக சௌகரியம் செய்கிறாரு. அப்படின்றதுனால அது தாங்கிக் கொள்ளாத இந்த மக்களாகிய இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, 2 மகனையும் அவருடைய அவரையும் வச்சு நெருப்போடு அப்படியே கொளுத்திடுறாங்க. இது கதையெல்லாம் நடந்த சம்பவம். நடந்த இந்தியா நாட்டிலே ஒடிசா பகுதியிலே ஒரு நடந்த உண்மையான சம்பவம். அதில் நேரடியாக அப்படியே நிற்க வச்சு அவங்களை வேக வச்சு இது பண்ணிடுறாங்க. 3 பேரும் அந்த குடும்பத்திலே 5 பேர், அந்த 3 பேரும் அப்பா 2 மகன்கள், அந்த நாயருடைய சின்ன பிள்ளை முன்பாக இருக்கப்படுகிறார்கள். ஆகவே இருக்கப்பட்டு அவருடைய நல்லடக்கம் அந்த இந்தியாவிலேயே செய்யப்படுது. ஒரு நல்லடக்கம் செஞ்ச பிறகு அந்த அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அம்மா, நீங்கள் இதுக்கு தாயாரே இதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறீங்க அப்படின்றாங்க. அந்த அம்மா என்னுடைய கணவர் விட்டு சென்ற இந்த ஊழியத்தையே தொழுநோயாளி மத்தியிலே நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்றாங்க. தெரியுமா, நீங்கள் இதெல்லாம் சரி, குற்றவாளிக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா, உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாக்கா சொல்கிறாங்க, ஒன்றும் செய்யாதீங்க, உங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறது. அப்படிப்பட்ட மனசு யாருக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட மனசு வராது. ஆகவே நாமும் இருக்கிற இந்த கொஞ்ச காலத்திலேயே ஒருவரை மன்னித்து இயேசு மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களுக்காக மன்னித்து, ஆகவே பிறருக்காக மன்னிப்போம். கர்த்தர் இந்த செய்தியை தேவத்தாமே ஆசீர்வதிப்பாராக. தாழ்த்தி அப்படியே தேவ சமூகத்துல நம்மளை அர்ப்பணித்தவர்களா
இந்த வேலையில ஏசப்பா என்ன உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுமையாய் உங்க பொற்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உச்சம் தலைமுதல் உள்ளாம் கால்வரை நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. உங்க வல்லமை கடந்து வரணும், உங்க கிருபை கடந்து வரணும், உங்க மகிமை கடந்து வரணும். தேவ ஆவியானவர் பொறுப்பெடுக்கணும். என்னை மறைத்து நீங்க வெளிப்படணும் ராஜா. ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம். தடையை உண்டாக்குற எல்லா நுகங்கள் முறியடிக்கப்படணும். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுக்கணும். ஒவ்வொருவருடைய காதுகளையும் நீங்க திறந்தரணும் ராஜா. ஏசப்பா இந்த வார்த்தையை கேட்டு ஏதோ விட்டு விடாதபடி கத்தாவே, எல்லா 7 வார்த்தையும் பற்றி கொண்டு அந்தபடி நடக்கிறவர்களா எங்க ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றணும். உங்க கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமே. எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை லூக்கா 23:43. யாராவது ஒருவர் வாசிப்போமா? இங்க பார்த்தோம்னா இயேசு சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றாரு. மெய்யாகவே சொல்றாருன்னா உண்மையா சொல்றேன்ற அர்த்தம். எங்க பார்த்து சொன்னாரு இந்த காரியம்? இயேசு எப்படி சொன்னாரு? சும்மா சிலுவையில் அறை உண்டு கடந்து போகும்போது சொன்னாரா? கிடையாது. இயேசு அப்பாவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. வலது பக்கம் ஒரு கல்லனும் இடது பக்கமும் ஒரு கல்லனும் இருக்கான். அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னா, தப்பு செஞ்சு அவங்கள சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆனா ஏசப்பாவை என்ன செய்யல? அவர் ஒரு தவறும் செய்தாரா? இல்ல. அவர் ஒரு பாவமும் அறியாதவரா இருந்தார் அந்த இடத்துல. அப்ப இந்த இந்த பக்கம் வலது பக்கம் ஒரு கல்லன், இடது பக்கம் ஒரு கல்லன் இருக்காங்க. அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவாக இயேசு அறையப்பட்டாரு. இயேசு அறையப்பட்ட உடனே அந்த இடத்துல அதுல ஒரு கல்லன் என்ன செய்யறானா, இயேசுவ அந்த இடத்துல வச்சு பரியாசம் பண்ணுறான். என்ன செய்யறான்? பரியாசம் பண்றான். இவர் எப்படி இவரையும் ரட்சித்து நம்மையும் ரட்சிக்க வேணுமே, இவரால முடியுமா? இவர் சாமினா இப்படி செய்ய வேண்டியது தானேன்றாரு. 23:37 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க ஒருத்தர். யூதருக்கு ராஜாவா இருந்தா நீ என்ன செய்ய? உன்னையும் ரட்சித்து கொள்ளு. அடுத்தது கீழே சொல்றாரு, என்னையும் ரட்சி, எங்களையும் ரட்சித்து நீங்களும் ரட்சித்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி ரட்சிப்புனா என்ன? அந்த இடத்தை விட்டு இயேசு சாமி மறுரூபமா ஆயிடுறது. அவர் மறுரூபமா ஆகணும்னா இந்த யூதாஸ் காட்டி கொடுக்கப்பட்டு அந்த இடத்துல அந்த ஆட்கள் எல்லாம் கடந்து வந்து அவரை பிடிக்க வரும் பொழுது அந்த இடத்துலயே என்ன செஞ்சிருக்கலாம்? அவர் மறுரூபமா ஆயிருக்கலாம். ஆனா இயேசு சாமி என்ன நினைச்சிட்டாரு? ஏன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக நான் என்ன செய்யறேன்? என்னுடைய ரத்தத்தையும் என்னுடைய சரீரத்தையும் நான் இந்த இடத்துல பலியாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி, நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? தன்னை தானே தாழ்த்தி அந்த இடத்துல தன்னை பலியாக்கி தன்னுடைய ரத்தம் சிந்தி அந்த இடத்துல கேவலப்பட்டு, இன்னைக்கு ஒரு சின்ன வார்த்தை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா நம்மளால தாங்க முடியல. ஆனா ஆண்டவரை எத்தனை வார்த்தை கேட்டிருப்பாங்க, எத்தனை காரியம் கேட்டிருப்பாங்க. கொட்டி அவரை துப்பி அவர் உடையில்லாதபடி அந்த தெருவில் அவருடைய ரத்தங்கள் எல்லாம் சிந்தப்பட்டு சதை துண்டங்கள் எல்லாம் பட்ட நிலையில இயேசு சாமி உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பகுதியில என்ன செய்தாரு? கடந்து போனாரு. ஆனா நமக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தை வரணும். அப்போ இன்னொரு சொல்றான், ஆண்டவரே நீங்க வரும் பொழுது என்ன செஞ்சிருங்க, நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். மேல பார்த்தோம்னா 23:42 வாசிங்க. அப்ப ஒருத்தன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நீங்க உம்முடைய ராஜ்யத்துல என்ன செஞ்சிருங்க, நினைச்சிருங்க. அப்ப அவனும் என்னவா இருந்திருப்பான்? ஆண்டவரை தெரிஞ்சிருப்பான். ஆனா இப்படித்தான் நடக்கும்னு தெரியாத இருக்கு. அப்ப அவரோட வருகை வரும்போது என்ன நினைச்சுக்கோங்க, அப்ப அவன் என்ன செய்யப்பட்டான்? சுத்திகரிக்கப்பட்டான். கல்வாரி ரத்தத்தினால, இயேசுவோடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு நீதி தேவ சமூகத்துல என்ன செஞ்சான்? காக்கப்பட்டான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, 43 வாசிங்க. அப்பதான் என்ன இன்னொருத்தனை பார்த்துதான் சொல்றாரு, இன்னைக்கு நீ என்னோட கூட எங்க இருப்பாரு? பரதேசியில இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த பரதேசி எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னாக்கா,
இந்த பக்கம் வந்து நரகம் இருக்குமா, இந்த பக்கம் பரலோகத்துக்கு போகக்கூடிய இளைப்பாறுற இடம் இருக்குமா. அதுக்கு முன்பா தான் இந்த சைடு வந்து பரலோகம் இருக்கும். இந்த பக்கம் வந்து நரகம் இருக்கும். இந்த பக்கம் வந்து ப ப ப நம்ம பாவம் செய்தவங்கலாம் இருப்பாங்க. நீதிமானெல்லாம் இங்க வந்து ஆபிரகாம் மடியில என்ன செய்வாங்க? இளைப்பாறிக் கொண்டு இருக்கிற இடம். அது ஆபிரகாமின் மடின்னு சொன்னா எத்தனை பேர் இளைப்பாறுவாங்கன்னு கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல யார் இருக்கானாக்கா, நம்ம போய் அந்த இடத்துல என்ன செய்வோம்? இளைப்பாறுவோம். இன்னைக்கு நான் மரிச்சேனாலும் அந்த இடத்துல போய் நான் இளைப்பாறிக் கொண்டு இருப்பேன். குறிப்பிட்ட நாள் வந்தவுடனே தான் பரலோகத்துக்கு நான் என்ன செய்வேன்? எடுத்துக்கொள்ளப்படுவேன். அது வரைக்கும் அந்த இடத்துல தான் இருப்போம். லூக்கா 16:19 போடப்பட்டிருக்கு. என்னன்னா, அந்த இடத்துல யார் இருந்தானாக்கா, நம்மளுடைய லாசரு. இந்த லாசரு கிடையாது, இனி ஒரு லாசர் இருந்தார். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்னா, அந்த இடத்துல இளைப்பாரி கொண்டிருந்தார். அந்த லாசருவை குறிச்சு சொல்லப்பட்டோன்னா, லாசரு வந்து ரொம்ப வேதனைப்பட்ட ரொம்ப ஏழ்மையான மனிதன் ஒருவர் லாசரு. அந்த லாசரு என்ன செஞ்சாருன்னா, அந்த இடத்துல இளைப்பாரி கொண்டு இருந்தார். ஒரு நாள் இங்க லாசருவை குறிச்சு சொல்லப்போனாக்கா, லாசரு என்ன செய்யறாருன்னா, நம்மளுடைய பிச்சை கேட்டு எடுத்து கொண்டு இருக்கிறவர். நிறைய ராஜாக்கள் எல்லாம் இருக்கிற இடங்கள்ல பார்த்தோம்னா வெளியில ஒருவர் இருக்குவார் இல்ல, அது போல அவர் இருக்கிற இடத்துல தான் இந்த இடத்துல இந்த லாசரு இருக்கிறாரு. லூக்கா 16:19 வாசிப்போமா? இங்க பார்த்தா அனுதினமும் சம்பூரணமா வாழ்ந்து கொண்டு இருந்தான். அங்க அவன் எப்படியாப்பட்டவன்? ஐஸ்வர்யவான். பணக்காரா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சம்பூரணமா வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. கீழே வாசிப்பா 20வது. லாசரு போதும். இங்க பார்த்தா லாசரு என்ன ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படி இருந்தான்? பருக்களால, பருக்கள் உடம்பு முழுவதும் பருக்களால என்ன செய்யறான்? நிறைந்தவனா அங்க அந்த ஐஸ்வர்யானுடைய வாசல் அண்டையே கிடந்தான். அங்க இருந்த வாசல்ல என்ன செய்யும்? யாரோ ஒருவர் பிச்சை கொடுப்பாங்களா, யாரோ ஏதாவது சாப்பிட்டு வந்து நமக்கு தருவாங்களா அப்படின்ற ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில அவன் என்ன இருந்தா? லாசரு இருந்தான். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவரை தேடினாரானா டவுட் தான். என்னது? டவுட் தான். நம்மள கூட ஒரு சிலர் இன்னைக்கு காலையில யார் ஏசப்பாவை தேடுனா நம்மளும் ஒரு கேள்விக்குறியா ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் வந்திருப்போம். நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கு தேவனை தேட எல்லா காரியத்துக்கும் டைம் இருக்கும். பஸ்ஸுக்கு போக டைம் இருக்கும், எல்லா காரியத்துக்கும் டைம் இருக்கும். ஆனா ஆண்டவரை தேடுனா நம்ம டைம் இல்லாத இருக்கும். யார் போல? இந்த ஐஸ்வர்யான போல, லாசரு போல ஒருவன் இருந்தான். அவன் என்ன செய்யறானா, அந்த இடத்துல இருந்தான். ஆனா அவன் யாரை பிடிச்சிருந்தான்? ஏசப்பாவை நெருக்கமா இருந்தான். நான் பிச்சை கேட்கிறேன், என் உடம்பெல்லாம் மறுவா கிடக்குது, நான் வியாதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஆனாலும் கூட அவன் எப்படி இருந்தான்? இயேசுவோடு நெருங்கி அந்த கிடைக்கிற காரியத்தோடு இயேசு சமூகத்துல அதிகமா காத்து கிடந்தவனா இருந்தான். 21 வாசிப்பா. அந்த ராஜா சாப்பிடுற இடத்துல இந்த துணிக்க கீழே விழுகுமா, ஒரு துண்டு கீழே விழுந்தா அதை சாப்பிட்டு இருந்தான். உன்னுடைய பருக்கள் எல்லாம் என்ன செஞ்சுச்சு? நாய் வந்து அப்ப எவ்வளவு வேதனை உள்ளவனா இருந்திருப்பான், எவ்வளவு கஷ்டம் உள்ளவனா இருந்திருப்பான். ஆனா அவன் யாரை தேடி இருந்தான்? அவன் கூட யார் இருந்தா? ஏசப்பா இருந்தார். ஏசப்பாவால ஒரு நொடி பொழுதுல அவனுக்கு சுகம் கொடுத்திருக்க முடியும். ஆனாலும் தேவன் நம்மளை இப்படி வச்சிருக்காருன்னா ஒரு நோக்கம் வச்சிருப்பாரு. என்ன மறுதளிக்கிறாங்களா, என்னோடு நெருங்குறாங்களா, இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஏசப்பா நம்மளுக்கு உள்ள ஒரு நோக்கத்தை வச்சு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கா. அதை கீழே வாசிப்பா. பின் இங்க பார்த்தா 2 பேரும் என்ன செய்யறாங்க? முதலாவது சுரு மரிச்சிட்டான், 2வது ஐஸ்வர்யவானோ மரிச்சிட்டான். நம்ம என்ன நினைக்கலாம்? ஐஸ்வர்யவானுக்கு நிறைய பணம் இருக்கு, காசு இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, அவன் எங்க போகலாம்? பரலோகத்துக்கும் லஞ்சம் கொடுத்து போயிடலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அதுதான் நடக்கல. அந்த இடத்துல லாசரு மரித்தோன்னு
நேரா எங்க போயிட்டான்? ஆபிரகாமுடைய மடிக்கு போயிட்டான். ஏன்னு கேட்டா, அவன் இந்த பூலோகத்துல இருந்த வரைக்கும் இயேசு சாமிய பற்றி பிடிச்சிட்டு இருந்தான். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் யார பற்றி பிடிக்கல? இயேசு சாமிய பற்றி பிடிக்கல. இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து போயிருக்கலாம். அவங்களும் அந்த இடத்துல தான் என்ன செய்வாங்க? மரித்து போயிருப்பாங்க. என்ன யோசிப்பாங்கன்னா, யாரையாவது இந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், அந்த லாசரு கையில இருந்து ஒரு சொட்டு தண்ணியாவது என் நாக்குல விடுங்கன்னு. என்ன இல்ல அவனுக்கு? உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சான். ஆனா பரலோக ராஜ்யத்துல அவனுக்கு இடமும் இல்ல, பங்கும் இல்ல, பாத்திரமும் இல்லாத இருக்கிறான். அந்த வேலையில அவன் என்ன செய்றான்? ஒரு சொட்டு தண்ணிக்காக ஏங்குறான். ஆனா இவன் பூலோகத்துல இருக்கும்போது கீழ விழுகிற துணிக்கைய பொறுக்கி தின்னு, தேவ சமூகத்துல தேவனுக்காக காத்து கிடந்து, விழுந்து கிடந்து ஜெபித்த அனுதினமும் தேவனோடு நெருங்கி இருந்தான். அவனுக்கு எங்க பரலோக ராஜ்யத்துல ஆபிரகாம் இளைப்பாறுகிற இடத்துல, அந்த இடத்துல ஒரு இடத்த தேவன் வைத்திருந்தார். ஆனாலும் கூட அதற்கு கீழே வாசிங்க. கீழே வாசிங்க. அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்னு கேட்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு தான் பாஸ்டர் சொல்வாரு, குட் ஃப்ரைடே ஆராதனை, சபைக்குள்ள வாங்க, சபைக்குள்ள வாங்கன்னு. அன்னைக்கு யாரு என்ன வேலைய செஞ்சாரு? என்ன பெரிய வேலை செஞ்சாரு. அப்போ உலகெல்லாம் பார்த்து என்ன செஞ்சாங்க? சிரிச்சாங்க. இந்த வெயில்ல இந்த மனுஷன் வேலைய செஞ்சுட்டு கிடக்குறான், இவன் என்ன லூஸ் ஆயிட்டானான்னு சிரிச்சாங்க. ஆனா கடைசி நாட்கள்ல வந்து கதவை தட்டினாங்க, நாங்க சாக போறோம், பெரிய தண்ணி வந்துருச்சு, கதவை திறங்கன்னு. திறக்க முடிஞ்சதா? ஆண்டவர் கதவை பூட்டு போட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கும் என்னைக்கும் இன்னைக்கு வராத சபைக்கு வராத இந்த ஆராதனையை மிஸ் பண்ற ஜனங்களுக்கு இதை உணர்த்தணும். ஆண்டவர் பேசணும் இவங்களோடு. அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாரு? ஓடி வந்து நிக்கிறாரு. ஆண்டவரே, நீ என்ன ஒரு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு சொட்டு தண்ணியாவது கொடுங்க. இன்னைக்கு நான் இந்த நெருப்புல அக்கினியில வெந்துட்டு இருக்கேன். என் குடும்பத்துக்கெல்லாம் யாரையாவது ஒருத்தர் அந்த லாசருவை அனுப்புங்க, போய் எதையாவது சொல்லி அவங்கள ரட்சிப்புக்கு எதுவாக நடத்தட்டோன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அங்கிருந்து லாசரு வர முடியுமா? நிச்சயமா வர முடியாது. நமக்கு சொல்லும் போதே நம்ம என்ன செய்யணும்? வேத வசனத்துல அத்தா போட்டிருக்கு, காது உள்ளவன் கேட்க கடவான்னு. நமக்கு காது உள்ளவங்களா இருக்கிறோம். வேத வசனத்தை நம்ம மனசுல பதிஞ்சு ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கணும். ஆராதனை ஜெபம் அப்படின்னா மனுஷருக்காக, பாஸ்டுக்காக, சபைக்காக, விரோதத்துக்காக இது இடமே கிடையாது. எல்லாரும் வர இடம் இது. நமக்குரிய காரியத்தை நம்ம தான் செய்யணும். ஆண்டவருக்குரியது ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்பாரு, இந்த இடத்துல இன்னவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம சரியான இடத்துல இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கொள்வார். நம்ம சரியில்லாத இடத்துல இருந்தோம்னா நம்மள என்ன செய்வாரு? தண்டிக்க கூட அவர் வல்லவரா இருப்பாரு. அவருடைய ஒரு நிமிஷம் அவருடைய கோபத்தையே நம்மளால தாங்க முடியாது. அவருடைய தயவு நீடிய வாழ்வு. அந்த ஒரு நிமிஷம் கோபத்துக்கு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆளாகாத இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவின் பாடுகளை குறித்து 3ஆம் வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். அதாவது 19ஆம் அதிகாரம், யோவான் சொல்ற 19ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தனக்கு அன்பாக இருந்த சீசனை யோவானை நோக்கி, மகனே இது உன் தாய் என்றார். சிறிய மரியாளை நோக்கி, சிறிய இது உன் மகன் என்றார். முதலில் அதாவது இயேசு கிறிஸ்து முதலில் வந்து பூத்த பூ வந்து அன்பு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆமென். அதாவது ஏசப்பா சொல்றது அன்பு. முதலில் வந்து நம்ம இயேசுவை பின்பற்றுவர்கள், இயேசு கிறிஸ்து என்றாலே அன்பு தான். அவர்களை பின்பற்றுவோம், நாமும் அன்பாக இருப்போம், எல்லோரிடத்தில் அன்பாக இருப்போம். அதே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். அன்பே பெரியது. அதனால் நாம் இயேசுவை பின்பற்றுவர்களாக இருப்போம் என்றால் மற்றொரு நாம் அன்பாகவே இருப்போம். அன்புதான் பெரியது. ஆவிக்குரிய கனிகளில் பார்த்தோம்னா முதலில் இருக்கிறது அன்பு தான்.
அதனால் நம்ம எல்லாருமே அன்பாகவே இருப்போம். இரண்டாக பார்த்தா அவங்க மரியாளுக்கு வந்து அப்பா வந்து சிலுவையில் அறைய போகிறாரு, அவர் மரிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சாலும் அதாவது மரியாளுக்கு வந்து ரொம்ப துக்கமாகவே இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அவங்க பையன் இறக்க போகிறாரு அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. என்னதான் நம்ம போய் ஆறுதலாக நம்ம சொன்னாலுமே அவங்க வந்து ஏற்றுக்கொண்ட மனப்பான்மையில் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஏசப்பா ஒருத்தர் தான் அவங்களுக்கு வந்து ஆறுதல். ஏன்னா அவர் வந்து மரிக்க போகிறாரு, அதனால் ரொம்ப துக்கமாக இருக்கிறாங்க. நம்ம போய் என்னதான் ஆறுதல் சொன்னாலுமே அவங்க வந்து அவங்க ஆறுதல் அடைய மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் எத்தனையோ பேர் வந்து ஆறுதல் இல்லாமல் இருக்கிறோம். நம்மளுக்கு எல்லாமே ஒரே ஆறுதல் வந்து ஏசப்பா மட்டும்தான். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கனம் பண்ணுதல். தன்னுடைய மரியாள் வந்து அவங்க தாய் வந்து நம்ம மரிக்க போகிறோம், நம்ம மரிச்சதுக்கப்புறம் தாயை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை நம்ம தான் யோவானை பார்த்து என்னை வந்து அம்மாவை ஏற்றுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா யாத்திராகம் எழுதின விசுவாசம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமாம், அதை தான் ஆண்டவர் செஞ்சார். கடைசியாக அவங்க தாயை வந்து அவர் கனம் பண்ணார். கடைசி காலத்தில் யாருமே பார்க்குறக்கு ஆள் இல்லை அப்படின்னும் போது அவர் வந்து தாயை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து பெற்றவங்களை வந்து நம்ம வந்து கனம் பண்ணணும். அதாவது ஏசப்பா அதை தான் பண்ணார். கடைசியாக தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா அந்த கட்டளையின்படி அவங்க அம்மாவுக்கு வந்து அவர் கனம் பண்ணார். 3 வார்த்தை பார்த்தோம். நம்ம வந்து கிறிஸ்துவலாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் அன்பாக இருப்போம், எல்லாத்துக்கும் வந்து ஆறுதலாக இருப்போம். 3வது வந்து கனம் பண்ணுவோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இந்த 4ஆம் வார்த்தை ஒரு அங்கலாய்ப்பின் வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. முதல் வார்த்தை மன்னிப்பு, 2வது வார்த்தை ரட்சிப்பு, 3வது வார்த்தை அரவணைப்பு, 4வது வார்த்தை அங்கலாய்ப்பு. இந்த அங்கலாய்ப்பு அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த 4ஆம் வார்த்தையை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அடுத்த வார்த்தைக்கு போயிடுறோம். அப்படிதான் செய்திக்கு நிரப்ப போகிறோம். இங்கே ஆண்டவர் சொல்ல எல்லா இடத்திலும் பிதாவோடு இருந்தவர், எல்லா இடத்திலும் பிதாவை விட்டு கொடுக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் சொல்றார், பிதாவின் இடத்துல பேசுகிறவரா, பிதாவினிடத்துல போய் சொல்லுகிறவராகவே இயேசு இருக்கிறார். அவரும் இவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இவரும் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வாசிக்கும் போது அழகா தெரியும். நானும் நீங்களும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். இப்ப ஆண்டவர் அங்கே ஒரு அதாவது பிதாவை விட்டு பிரியாதபடிக்கு எப்போதுமே பிதாவோடு கூட நெருங்கி இருக்கிற ஒரு குமாரனாய் தான் அங்கே காணப்படுகிறார். அங்கே இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அடிக்கப்பட்டு பின்பாக தான் பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறோம். அப்ப முதலாவது பிதா குமாரன். இந்த பிதா குமாரனுக்கு இருந்த ஐக்கியம் எப்போதுமே அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவருக்கு விரோதமாய் பிதாவுக்கு துரோகம் பண்ணியோ பிதாவுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தும் ஆண்டவர் செய்யவே இல்லை. உலகத்துல வந்தாலும் அநேக காரியங்களை செய்தாலும் பிதாவிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆனா இந்த நேரத்துல பிதாவே கைவிட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை என்ன செஞ்சாரா? கைவிட்டார். ஏன் கைவிட்டார் அப்படின்னா ஆண்டுடைய அந்த பாசம், ஆண்டுடைய கிருபை இருந்திருந்தா அந்த அடிகள், அந்த உண்மையான வழிகள், அந்த உண்மையான அந்த நோக்கம் என்ன செஞ்சிருக்காது? நிறைவேறி இருக்காது. ஆண்டவர் எதற்காக அடிக்க ஒப்பு கொடுத்தாங்களோ, எதற்காக பிற்கப்பட ஒப்பு கொடுத்தாங்களோ அந்த உண்மையான நோக்கம் அங்க நிறைவேறாமலே போயிருக்கும். அதனாலதான் ஆண்டவர் ஒரு நிமிடம் அவரை கைவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் பிதாவே ஆண்டவர் என்ன செஞ்சாரா? கைவிட்டு அவருடைய பார்வையை திருப்பி கொண்டார் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவரை கைவிட்டதுனாலதான் ஆண்டவர் சொல்ல அந்த பிதா குமாரன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீங்க? ஏன்னா அவருக்கு தெரியுது ஆண்டவரோடு இருக்கும்போது நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எப்படி மாறுது, ஆண்டவர் இல்லாத போது நம்மளுடைய பலவீனங்கள் எப்படி கிரியை செய்யுதுன்னு அவருக்கு தெரியும். அவர் அதை உணர்ந்திருந்தார். அவர் அதை என்ன செஞ்சாரு? உணர்ந்திருந்தார். இப்ப ஆண்டோடைய கிருபை இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த இடத்துல நிக்கணும்னாலும் அந்த இடத்துல நிக்கணும்னாலும் சபைக்கு வரும்னாலும் ஆண்டோடைய தயவு இல்லைன்னா ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. ஆண்டோடைய தயவு இருக்கிற போதும் நமக்கு தெரியும், ஆண்டோடைய தயவு இல்லாத நாட்கள் நமக்கு
தெரியும். தெரிஞ்சு யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆண்டவருடைய கரம் நம்மளோடு இல்லை அப்படின்றதையும் உணர முடியும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்ன்றதை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். நிறைய நேரத்துல இப்ப மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம உணர முடியும். இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு இருந்தார், இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு இல்ல, ஆண்டவர் என்னோடு இல்ல. அதுதான் அங்க பிதாவானவர் அங்க அவரோடு இல்லை என்பதை குமாரனாகிய கிறிஸ்து உணர்ந்துதான் சொல்றார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க? ஏன்னா இதுவரைக்கும் என்னை பாதுகாத்தீங்க, இதுவரைக்கும் என்னை தாங்குனீங்க, இதுவரைக்கும் என்னை தப்பு வச்சீங்க, இதுவரைக்கும். அதே போலதான் முதல்ல ஒரு முறையும் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வராங்க. சீசர்களெல்லாம் சேர்ந்து அங்கே அவங்க சீசர்களும் ஆண்டவரும் ஒன்னா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் யூதாஸ் காட்டி கொடுக்காததுக்கு முதல்ல அங்க இருக்க யூத ராணுவம் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வராங்க. ஆனா வேதாகமத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிதா இயேசு கிறிஸ்து அங்கிருந்து என்ன செஞ்சிட்டாரு? காணாமல் போனார், காணாம போயிட்டார். அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நிறைய நேரத்துல பாருங்க, இந்த லோத்துடைய வாழ்க்கையை இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். லோத்துடைய வாழ்க்கையில அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளை அவன் அனுசரிச்சு அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து தன்னோட வீட்டுல வைத்திருக்கிறான். அது வரைக்கும் லோத்துவை கெட்டி சேரவே முடியல. லோத்துவை கிட்டி சேரவே முடியல. பாருங்க, எல்லாம் வீட்டு வாசல்ல நிக்கிறான். வீடு கதவு அடைக்கப்படுகிறது. எல்லாருக்கும் கர்த்தர் கண்மயக்கத்தை உண்டாக்கினார் வேதம் சொல்லுது. அப்ப யார் இருந்தா? பிதாவானவர் அவனோடு கூட என்ன செய்தார்? இருந்தார். அதே ஒரு காலம் பாருங்க, அதே ஒரு காலம் அவனை சொல்றாரு, இந்த மலைக்கு போ அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், ஆண்டவரே அங்க ஊருக்கு போக முடியாது, இந்த மலைக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு ஓடுறான். ஓடும்போது ஆண்டவர் அங்க இல்லை என்பதை உணர. எப்படி உணர முடியும்னா, லோத்துட மனைவி உப்பு தூணாய் மாறினான். உப்பு தூணா? அப்ப ஆண்டவர் இருக்கும் போது அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் லோத்துவை காப்பாற்றினார். ஆனா ஆண்டவர் இல்லாத போது அவருடைய மனைவி உப்பு தூணாய் மாறினார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த 4ஆம் வாரத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு இருந்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரை விட்டு விலகி போனா ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். இதோட அர்த்தம் அதுதான். இயேசு கிறிஸ்துவே அதை உணர்றார். ஆண்டவரை ஏன் என்ன கைவிட்டீங்க? என் தேவனே என்னைய கைவிட்டீங்க. அப்போ அந்த கைவிடுதல் என்பது பாருங்க, அங்கே உணர்றார் ஆண்டவர். நீங்களும் நானும் அதை உணரணும். இயேசுவோடு இருக்கும்போது என் வாழ்க்கை எப்படி இருக்கும், இயேசு இல்லாட்டி என் வாழ்க்கை எப்படி இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சு, ஆண்டவரே நீர் என்னோடு இருங்க, ஆண்டவரே என்னுடைய போக்குல, என்னுடைய வரத்துல, என்னுடைய வாகனத்துல, என்னுடைய வேலை ஸ்தலத்துல, நான் தங்கி இருக்கிற இடத்துல நீங்க என்னோடு இருங்க. ஆண்டவர் நம்மோடு இருந்தா ஒரு குறையும் வராதுங்க. இயேசுவே அதை சொல்றாரு பாருங்க, என் தேவனே ஏன் என்னை. அது ஒரு அங்கலாய்ப்பு, ஏக்கத்தின் வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. ஒரு அங்கலாய்ப்பின் வார்த்தை. இயேசு என்னோட பிதாவானவர் என்னோடு இல்லை என்பதை அங்கே உணர்கிற ஒரு நேரம். அல்லேலூயா. அது வேதனையான நேரம். பிதாவானவர் ஆண்டவரோடு இல்லைன்னா அது எப்படிப்பட்டது? வேதனையான நேரம். அதை நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. எப்போதுமே ஆண்டவரோடு நீங்களும் நானும் இருக்கலாய் மாறும் பொழுது ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே. நேற்றும் என்றும் மாறாத எங்கள் பரலோக பிதாவே, இந்த மதிய வேளையிலும் எங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த 5ஆம் வார்த்தையை பேசும்போது நீங்க பேசுங்கப்பா, எங்க ஜனங்கள் கேட்க போறாங்க தகப்பனே. நீங்க பட்டுகள் பாடுகளுக்கு அனைத்துக்கும் நன்றி ஆண்டவரே. இந்த பாடுகள் பட்டனால நாங்க இங்க நிற்கிறோம் தகப்பனே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த 5ஆம் வாரத்தில் நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை ஏசப்பா தாகமா இருக்கிறேன்னு சொல்லி தான் அந்த லாஸ்ட் நேரத்துலயும் தாகமா இருக்கேன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று சொன்னாரு. ஏசப்பா தாகமா இருக்கேன்னு ஏன் சொன்னாருன்னா, பிதா அவருக்கு கொடுத்த காரியங்களை அவரை நிறைவேற்ற முடியாம, நான் இப்ப சிலுவையில அறையப்பட போறேனே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல ஏசப்பா தாகமா இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்க அந்த ராஜாக்களோட வேலைக்காரங்க ஏசப்பா தாகமா இருக்குன்னு சொன்னபோது இவருக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அவர் இந்த ஏசப்பாக்கு தண்ணியெல்லாம் கொடுக்க கிடையாது. அந்த வார்த்தை மத்தேயு 27:34 வாசிக்கும் போது,
அவ்வளோ ஏசப்பாவை கொடுமைப்படுத்தும் போதும் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்கலான்னு அந்த வேலை செய்யறவங்களுக்கு தோணலை. கசப்பு கலந்த காடியத்தை ஏசப்பாக்கு கொடுக்குறாங்க. அதையும் ஏசப்பா இவ்வளோ நம்ம கொடுமையை அனுபவிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த காடியை கூட ஏசப்பா குடிக்க மனமில்லாம இருந்தாரு. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா மார்க் 15:23 ஏசப்பா அவ்வளோ கொடுமையை அனுபவிச்சுட்டு கடைசி நேரத்துல யோவான் 19:30 வாசிக்கும் போது, ஏசப்பா இந்த கடைசி நேரத்துல காடியை கூட வாங்க முடியாத சூழ்நிலையிலையும் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எதுக்காக அதில் அந்த காரியத்தை செய்தார்னா, இனிமேலும் இந்த ஆவியை நம்ம வந்து பிதாவிடம் ஒப்பு கொடுத்துடலாம். பிதா நமக்கு சொன்ன காரியங்களை நம்மளால செய்ய முடியாம நம்ம ஆவியை ஒப்பு கொடுத்துடலான்னு சொல்றாரு. இன்றையோட தலைப்பு வந்து ஆத்தும பசி. ஏசப்பா வந்து நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் மற்ற ஜனங்களுக்காகத்தான் ஓடிக்கொண்டு இருந்தார் ஏசப்பா. அவங்களுக்கு அற்புதம் செய்யவும், அவங்களோட நோயை தீர்க்கவும், பெரிய காரியம்னா உயிரோட எழுப்புற காரியமும் ஏசப்பா அந்த ஜனங்களுக்காக, அவங்க ரட்சிக்கப்படணும், நம்மளை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஏசப்பா ஓடிக்கொண்டு இருந்தாரு. அதே போல நம்ம என்ன செய்யணும்னா, தேவன் வருவதற்கு முன்பாகவும் இல்ல நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் ஏசப்பா பத்தி மற்ற ஜனங்களுக்கு நம்ம சொல்லணும். அந்த ஜனங்களுக்கு அதை புரிய வைக்கணும். ஏசப்பா எதுக்காக நம்மளுக்காக பாடுபட்டாரு, அந்த காரியங்களை நம்ம சொல்லி அவங்களையும் மனம் திரும்புறவங்களா மாற்றணும். இப்போ வந்து நம்ம ஒரு காரியத்துல ஒண்ணு செய்யறோம், அதை வந்து செஞ்ச பிறகு நம்ம அதே இடத்துல திருப்தி அடைஞ்சு உட்கார்ந்துடக்கூடாது. அதுலயும் இன்னும் நம்ம அந்த காரியத்துல விசுவாசத்தோட ஓடிக்கொண்டு இருக்கணும். ஏசப்பா வந்துட்டு ஆத்ம தாகம் அதிகமா கொண்டவராதான் அந்த ஜனங்களுக்கு முன்பாக கொண்டிருந்தாருன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நீங்களும் நம்மளும் விசுவாசத்தோடு நம்ம ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். ஏசப்பா நம்மளை எதுக்காக கொண்டு வந்தார்னா, நம்மளும் நம்ம மற்ற ஜனங்களுக்கு ஏசப்பாவை பத்தி சொல்லி அவர்களையும் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிதான் நம்மளே ஒரு கருவியா நம்மளை பயன்படுத்ததான் ஏசப்பா நம்மளை கொண்டு வந்தாரு. அதே போல யாக்கோபு 5:20 வாசிக்கும் போது, யாக்கோபு 5:20 நம்மளும் மற்ற ஜனங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்மளும் அவங்க பாவத்தை மூடுகிறவர்களா மாறணும். நம்ம வந்து இப்போ வீட்லயும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, நம்ம பகுதியிலயும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, நம்ம தேசத்திலயும் அதிக ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படாம இருக்காங்க. அவர்களுக்காக நம்ம வந்து ஏசப்பாவிடம் நம்ம வந்து அவர்களுக்காக ஜெபிக்கணும். முதலாவது ஜெபிக்கணும், முழங்கால் படியிட்டு அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏசப்பா பத்தி அநேக இடங்கள்ல பாடல் மூலியமாகவோ ஏசப்பா பத்தி நம்மளுக்காக என்னென்ன செஞ்சாரு அப்படின்றது அவங்களுக்கு நம்ம சொல்லணும். அதை பத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ஏசப்பா வந்து எதுக்காக சிலுவையில அறையப்பட்டாருன்னு அதிக ஜனங்களுக்கு தெரியாது. சிலுவையில அறையப்பட்டுட்டாரு அப்படின்றது மட்டும் தான் தெரியும். எதுக்காக அவர் அறையப்பட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, நம்மளுடைய பாவங்களுக்காக தான், மற்ற எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஏசப்பா அநேக இடங்கள்ல வந்துட்டு தாகமா இருக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து அவர் வந்து ரொம்ப தாகமா கிடையாது. ஏசப்பா பிதா கொடுத்த வார்த்தையை நம்ம வந்து கைவிடாம இவ்வளவு தூரம் செஞ்சு இன்னும் அநேக ஜனங்களை நம்ம ரட்சிக்கணும், அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போறோமேன்னு சொல்லிதான் தாகமா இருக்கேன்னு சொன்னாரு ஏசப்பா. ஏசப்பா வந்து அவங்களுக்கு அற்புதம் தான் அதிகமா செஞ்சிருக்காரு. அதுல இருந்து கொஞ்சம் ஜனங்கள் வந்து அந்த அற்புதத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாடி போனாங்க. அடுத்த அற்புதம் எனக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஜனங்கள் பின்னாடி போனாங்க. ஆனா அவங்க ரட்சிக்கப்படணும்ன்றதுக்காக எண்ணத்தோடு போகல. நம்மளும் இயேசுவை போல அதிக ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். நம்ம சபைக்கு நிறைய ஜனங்களை கொண்டு வரவர்களா மாறணும். கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஆத்மா ஆதாயம் செய்பவன் அதிக நன்மையை பிதாவிடமிருந்து பெற்றுக்கொள்வான்னு ஏசப்பா நமக்காக சொல்றாரு. நம்மளும் நிறைய ஆத்துமாக்களை, இப்ப என்னால ஒரு ஆத்மா வந்துச்சுன்னா பரலோகத்துல அவங்களோட பாவங்களை நான் மூடுறவளா தான் மாறுவேன். அது எனக்கு ஒரு ஏசப்பா கிட்ட கிடைச்ச ஒரு பெரிய இதா கிடைக்கும். அதை வந்து நானும் மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களையும் நான் கொண்டு வரணும்.
இப்போ ஜனங்களை குறித்து நம்மளுக்கு ஒரு தாகம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆத்மாவை கொண்டு வரணும், நான் கொண்டு வந்தேன்னு சொல்லி நான் சொல்லணும், பாஸ்டரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த தாகத்தை நம்ம கொண்டு வரணும். அவங்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். அநேக இடத்துல ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. அந்த ரட்சிப்புக்குள்ள அவங்கள மனம் திரும்புறவங்களா நம்ம கொண்டு வரணும். அவங்க பாவங்களை மூடுறவங்களாகவும் நம்ம இருக்குவோம். ஏசப்பா வந்துட்டு வேதத்துல சொல்லுது, அதிக ஆத்மா ரட்சிக்கப்படும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரு ஜனம் ரட்சிக்கப்படுதுன்னா அந்த பரலோகத்துல வந்து ஏசப்பாவோ கூட இருக்க சீசர்கள் எல்லாருமே சந்தோஷத்துல அதிகமா சந்தோஷமா கொண்டு இருப்பாங்க. நாமளும் ஆத்மாக்களை வந்து சீக்கிரமா ஒவ்வொருவரும் கொண்டு வர்றதுக்காக முயற்சி எடுப்போம், அவங்களுக்காக ஜெபிப்போம், அவங்களை நம்ம கொண்டு வர்றதுக்கான மனம் திரும்ப வைக்கிறதுக்காக நம்ம நடக்குவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ருச்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இறைநேய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எனக்கு கொடுத்த வார்த்தை முடிந்தது. எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 30வது வசனம். ஹல்லேலூயா. ஒரு வயசு நாம் எல்லாரும் தலைகள் தாழ்த்தி ஜெபிக்கலாம். நேற்றும் என்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை உம்முடைய ஆண்டவரே நீ சிலுவையில் பேசின ஆண்டவரே இந்த வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே சுதரம் உம்முடைய வார்த்தையை சொல்ல எங்களுக்கு திராணி இல்லைப்பா, தகுதி இல்லைப்பா, ஆனாலும் நீர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இயேசு என்ன சொல்றாருன்னா, சிலுவையிலிருந்து 6வது வார்த்தையா சொல்றாரு, எல்லாம் முடிந்தது என்று தலையை சாய்த்த ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஸோ இந்த வார்த்தைக்கான ஒரு ஆழமான, இந்த வார்த்தை வந்து ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. ஸோ அந்த காலத்தில் யாராச்சும் ஒருத்தங்க கடன் வாங்கினாங்கன்னா, ஸோ அந்த கடன் அவங்க ஃபுல்லாக திருப்பி கட்டிடுவாங்க. கட்டின பின்னாடி அவங்களுக்கு ஒரு ரெசிப்ட் தருவாங்க. அந்த ரெசிப்டில் வந்து முடிந்தது அப்படின்னு எழுதியிருக்கும். அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து யாருமே கடன் கேட்க முடியாது, ஏன்னா நான் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி அர்த்தம். ஸோ அதே மாதிரி நம்முடைய கடனாகிய பாவத்தையும் தேவன் என்ன செஞ்சிட்டாருன்னா சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்படியாக கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பாவங்கள் ஒரு கடன் செக்லிஸ்ட் போல இருக்குது. ஸோ அந்த செக்லிஸ்ட் வந்து நம்ம ஒரு குற்றவாளியாக, நம்ம ஒரு பாவம் செய்தவராக, குற்றம் சுமத்துக்கிற ஒரு செக்லிஸ்டாக தேவனிடத்தில் கொண்டு போய் நிறுத்துது. ஸோ பட் அந்த சிக்னேச்சரை, அந்த கையெழுத்தை தேவன் என்ன செய்யறார், முழுவதுமாக ஏற்று நாம் செய்த பாவங்கள், செய்ய போகிற பாவங்கள் முழுவதுமாக ஏற்று சிலுவையிலே சாத்தானை தோல்வி அடைய வைத்து சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. பட் அந்த பாவம் ஒன்று இல்லாதப்போ என்ன ஆச்சுன்னா, சிலுவையில் சாத்தானை தோற்கடிச்சாரு. ஸோ சாத்தான் வந்து என்ன நினைச்சான்னா, நான் வந்து தேவனுடைய குமாரன்னு நிச்சயமாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி சாத்தான் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் சாத்தானுடைய எண்ணங்கள், சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் என்னானது, தோல்வியில் முடிந்தது. ஸோ அதே மாதிரி 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். ஹல்லேலூயா.
இயேசு நமது பாவங்களை பார்த்து என்ன செய்யலை, இயேசு நம்ம பாவங்களை பார்த்து தள்ளலை. ஸோ அவர் அவர் நம்முடைய செய்த பாவங்கள் எல்லாத்தையும் அவர் மேலே எடுத்து நம்ம அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஒரு புதிய சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இது வந்து நாம் பாவத்திற்கு அல்ல, தேவனுக்காக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே, ஏசாயால வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளாலே சுகமானோம், அவருடைய தழும்புகளாலே குணமானோம் என்று. அவர் சிலுவையை சுமந்தார், நாம் விடுதலை அடைய. அவர் அடிக்கப்பட்டார், நாம் சுகத்தை பெற. அவர் மரித்தார், நாம் வாழ. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மேம்படுவதாக. அப்படியாக ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். அதிகாரம் 5வது வசனம். 53:5. அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த அவர் உடைக்கப்பட்டார். நாம் நிறைவு பெற, நாம் சந்தோஷமா முழுமையான ஒரு வாழ்க்கையை பெற தேவன் என்ன செய்தார்? நொறுக்கப்பட்டார். உண்மையாக குணமாவது டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசன்ஸ்ல இல்லை, நம்ம எடுக்கிற வேற மெடிசன்ஸ்ல இல்லை. ஸோ தேவனுடைய கர்த்தருடைய தழும்புகளாலே நாம் என்ன செய்கிறோம்? சுகமாகிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 34வது சங்கீதம் 18வது வசனம். ஹல்லேலூயா. சிலுவை என்பது ஒரு தியாகம். எந்த மனுஷனாலும் யாராலும் செய்ய முடியாத ஒரு தியாகம். சிலுவையிலே தேவாதி தேவன் உயிரை, என் மகன் நல்லா இருக்கணும் சொல்லி உயிரை தமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவன். பட் அதைவிட முக்கியம், அது ஒரு உடைந்தவர்களுக்கான, மனம் உடைந்து நொந்து போயிருக்கிறவர்களுக்கான அது ஒரு தியாகம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்கள் பைத்தியமாக இருக்கிறது, அது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சரி, ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. 150 கிலோ எடையுள்ள சிலுவையை தேவன் கொல்கதா மலை மேலே, கபிலாஸ்தலம் என்னும்பட்ட கொல்கதா மலை மேலே தேவன் 150 கிலோ எடையுள்ள ஒரு சிலுவையை தூக்கி சென்று கொண்டிருக்கிறார். நாம் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 kgs வெயிட்டு கூட நம்மளால் தூக்கிட்டு நடக்க முடியறதில்ல. அப்போது தேவன் 150 கிலோ எடையுள்ள ஒரு சிலுவையை அவர் சுமந்து நடந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த சிலுவை 90 பவுண்டுன்னு சொல்கிறாங்க. 130 கிலோலேருந்து 150 கிலோ எடையுள்ள ஒரு சிலுவை. அதனுடைய அகலம் 5 முதல் 6 அடி, அதனுடைய நீளம் 5 முதல் 10 அடி. ஸோ தேவனுக்கு ஒரு 5 காயங்கள் இருந்தது. கைகளில் ஒரு காயம், கால்களில் ஒரு காயம், தலையில் ஒரு காயம், விலா எலும்பில் ஒரு காயம். ஸோ அடுத்ததாவது லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். ஹல்லேலூயா. தேவன் நாம் பாவிகளாக இருக்கையிலே நம்ம என்ன செய்கிறார்? தேடி வருகிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு நல்ல மேய்ப்பன். நாம் அவருடைய மந்தைகளின் ஆடுகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா.
தேவன் ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார், நம்மை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். ஸோ அதே போல மேய்ப்பன் 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 ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ஆடு இருக்குன்னா, அந்த 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சுன்னா தேவன் தேடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் நம் தேவனிடத்துல போகலனா, நம் தேவனிடத்துல நாம் ப்ரே பண்ணலனா, எங்க தேவன் பார்த்துட்டே இருப்பாரு. என் பிள்ளை இன்னைக்கு எங்க போனா, என் பிள்ளை இன்னைக்கு எங்க போனா. ஸோ தேவன் பார்த்துட்டே இருக்கவும் நம்ம என்ன ஜெபத்தில் மிகவும் முக்கியமாக ஜெபம் மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே முடிந்தது என்றால் நம்ம இன்றைக்கு ஒரு தோல்வியோடு இருக்கலாம், ஒரு பயத்தோடு இருக்கலாம். ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கவலை என்று இருக்கலாம். ஆனால் இந்த முடிந்தது என்பது ஒரு வெற்றியின் வார்த்தை. இதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளையும், எல்லா கண்ணீர்களையும், கவலைகளையும் தேவன் ஒரு நொடியிலே தலைகீழாக மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். பதினைந்தாவது வசனம். ஹல்லேலூயா. நல்லவர்களை தேடி இயேசு வரல, பாவிகளாகிய உங்களையும் என்னையும் தேடி இயேசு வந்தார். ஹல்லேலூயா. இயேசு வந்ததற்கு காரணம் விழுந்தவர்களை தூக்கி எடுப்பதற்கு, உடைந்த உள்ளங்களை ஒன்று சேர்ப்பதற்கு, ஒன்றுமில்லாத வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்க தேவன் இவ்வுலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியாக யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஹல்லேலூயா. தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனால் ஒரு சிலரிடம் மட்டுமல்ல, நீதிமான்களிடத்துல மட்டுமல்ல, இவங்க இடத்துல மட்டும்தான் அன்பு கூறுவேன், இவங்க இடத்துல மட்டும்தான் அன்பு கூறுவேன் இல்லை. ஆனால் தேவன் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். உலகத்திலே அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் இருக்கும் ஒரே கேள்வி, தேவன் நம்மை நேசிக்கிறாரா? ஸோ பட் அவர் வேதனைப்பட்டார், அவமானப்பட்டார். நம்மை நேசிக்கலனா நாம் இன்றைக்கு இருந்திருப்போமா என்று தெரியல. ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிறோம் என்பதற்கு ப்ரூஃபை தேவன் பட்டிருக்கிறார். பட் அவர் வேதனைப்பட்டார், அவமானப்பட்டார், பரிகசிக்கப்பட்டார், நிராகரிக்கப்பட்டார். ஸோ அவர் ரொம்ப அவமானப்பட்டார். அது இல்லாமல் அவர் நமக்காக இத்தனை பாடுகளையும் இத்தனை துன்பங்களையும் அனுபவிக்க அவர் நம்மை நேசிக்காமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு அவர் நேசிக்கவில்லை என்றால் நாம் இன்றைக்கு இருந்திருக்க மாட்டோம். என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் அவர் இத்தனை பாடுகளையும் பட்டார். அந்த சிலுவை தானத்தை குறித்து ஆண்டவரே ஒரு வார்த்தைகளை சொன்ன ஒரு வார்த்தைகளும் ஆண்டவரே பிரயோஜனமான வார்த்தைகளை நீங்கள் பேசினீங்க. நன்றி ஏசப்பா. இப்பொழுது கர்த்தாவே இருந்தால் முடிஞ்சதுன்னு சொல்லி ஏழாம் நாம் வார்த்தைக்கு அந்த அடியனை ஆண்டவரே உடைய வார்த்தைகளை வைத்து கர்த்தாவே என்னை பிரயோஜனமாய் பேச ஆவியானவரனோடு என்னை மறைத்து நீங்கள் விடப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 ஒருவர் வாசிங்க. உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாமே முடிந்ததுன்னு சொல்லி ஆண்டவருடைய கையில் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த 7 வார்த்தைகளுமே சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இன்னும் நான் முடிஞ்சு நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கு, ஆண்டவருடைய கையில் என்ன செஞ்சு என்னை உம்முடைய கைகளிலே ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி தன் ஜீவனை விட்டுட்டாரு.
அப்போ விட்ட உடனே 45ஆம் வசனத்தை வாசிங்க. சூரியன் இருள் அடைஞ்சு அங்கே இருக்கிற திரைச்சாலைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சமா, கிழிஞ்சிருச்சு. அப்போ அந்த இருக்கிற ஜனங்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்க, அதுக்கு கீழே வாசிங்க 47ல். ஆமென். பார்த்தீங்களா, அந்த இடத்துல மெய்யாகவே இவர் என்ன செஞ்சிருக்காரு, மெய்யாகவே இந்த மனுஷன் நிதிபரராக இருந்தார் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிருக்காங்க, தேவனை மகிமைப்படுத்திருக்காங்க. ஆண்டவரையே எவ்வளோ நேரம் காரி துப்பி பரியாசம் பண்ணாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருக்காரு, தேவனை மகிமைப்படுத்தினாரு. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆதியாகமம் புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரம் 50ஆம் அதிகாரத்தில் 17, 18. ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோசப்பை அவங்க 12 பேருங்க அண்ணா தம்பிங்க இருக்கிறாங்க. 12 பேரில் இந்த யோசப் 11ஆவது பையன். அவங்க சின்னதுலேருந்தே அவனுக்கு தீர்க்க தரிசனம்னா அவனுக்கு நல்லா தெரியும். அதை சொல்லும்போது அந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்லும்போது என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொறாமை, சொப்பனக்காரன் வரேன், அவன் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான்னு சொல்லி இவனை வச்சா நம்மளையும் மதிக்க மாட்டாங்க, இவனை என்ன செஞ்சிடணும், எப்படியாவது இவனை கொன்னுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் குழியில் போட்டாங்க. குழியில் போட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் எங்கேயும் சாகடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணியும் அவனை சாகடிக்க மனதாக இல்லாமல் அந்த பெரிய பையன் ரூபாங்கிறவன் என்ன செஞ்சுட்டான், சரி இவனை குழியில் போட்டு சாகடிக்கிறத விட ஒரு ராஜாவுக்கு நம்ம விற்று போடலான்னு சொல்லி ராஜாவுக்கு விற்றுட்டாங்க. விற்ற இடத்துல அந்த இடத்துல போய் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த ராஜாவும் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டாங்க. யோசப்புங்கிற தம்பியை கூப்பிட்டு போன உடனே அந்த இடத்துல போய் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு பெரிய ராஜாவாக அந்த இடத்துல மாற்றிட்டாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல கூப்பிட்டு போயிட்டாரு சரின்னு சொல்லி 19 வாசிங்க. 19, 20. ஆமென். அந்த இடத்துல சாகடிக்கிறதுக்கு போட்டதுனால இவங்க போய் அவங்க தம்பி இனிமேல் நாங்கள் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் உனக்கு எவ்வளவோ துஷ்டங்கள் நினச்சிட்டோம், தீமை நினச்சிட்டோம், ஆனால் நம்மளுக்கு விரோதமாக சரி காட்டுவானோ, நம்மளையும் பழி வாங்கிடுவானோன்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு வேதனை வந்துருச்சு. வேதனை வந்தோடனே ஒரு ஆளை சொல்லி அனுப்புகிறாங்க, இவங்களையும் மன்னிச்சிருங்க, இவங்களை போய் அவங்க செஞ்ச காரியத்தை என்ன செஞ்சுருந்தாலும் தவறு செஞ்சுருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ராஜாவாயிட்டா இருப்பா. அந்த இடத்துல இவங்க போய் ராஜா கிட்ட என்ன செய்கிறாங்க, அந்த சொப்பனம் அந்த இடத்துல நிறைவேறிடுச்சு பாருங்க. சின்னதில் அவனுக்கு சொப்பனம் வந்தது, 7 வயசு 8 வயசு இருக்கும்போது அந்த சொப்பனம் வந்துச்சு. இவங்க போய் அவங்க காலில் விழுகும்போது அவங்க அப்பா அம்மாவும் வணங்கினாங்க, இவங்களும் வணங்கினாங்க. அந்த இடத்துல அந்த சொப்பனத்தை கர்த்தர் நிறைவேற்றி தந்தார். ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது இந்த சொப்பனம் என்ன வந்தாலும் அது நிச்சயமாக நடக்கும், நிறைவேறும். அந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்னைய மன்னிங்கிறதுக்கு நான் என்ன ஆண்டவரா, நான் ஆண்டவர் இல்லை, நான் மனசன்தான், நான் உங்களையும் மன்னிச்சிட்டேன். அப்போ நீங்கள் செஞ்சது தவறு இல்லை. ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, இங்கே மகா ஜனங்கள் இருக்கிற இடத்துல அந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்காக தான் நீங்கள் எனக்கு செஞ்ச தீமையில் நினைத்து தேவனோ இப்படி நடந்தது என்று வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடித்தாருன்னு சொல்லி. சரிங்களா, அவங்க தீமை செஞ்சிருக்காரு, ஆண்டவர் நன்மையாக மாற பண்ணியிரு, எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது எந்த தீமை நம்மளுக்கு வந்தாலும் அதை நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். இப்போ ஆண்டவர் கூட சிலுவையில் மறைச்சாரு, ஆனால் இந்த 3ஆம் நாளில் அவரோடு எழும்பார். ஆனால் சிலுவையில் மறிக்கும் போது தான் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்து அவர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார்.